காலபுருஷனுக்கு கடைசி ராசி மீன ராசி. அந்த விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் 25வது நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்கள், இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். இந்த 2025ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வந்த உடனே மார்ச் மாசம் பயிற்சி ஆக போறார். இவர்களுக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரியில இருந்தே கொஞ்சம் டைட்டான பொசிஷனா இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் பாதம் கடைசி பாதம் இல்லையா, அதனால உங்களுக்கு வந்த ஒரு பிப்ரவரியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டான பொசிஷனா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 2025 உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிதாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல இருந்து அந்த சனி பகவான் இந்த இடத்துல இருந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு வெற்றின்றது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அதுல சில ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், அததான் அந்த ஜென்ம சனி கொடுக்க போறாரு. ஏன்னா சனியும் சந்திரனும் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருக்கும் எதனால வருது, நாங்க என்ன செஞ்சாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன ஜோதிட ரீதியாக சின்ன விளக்கம் என்னன்னா, நம்ம ராசிப்படி சந்திரனை இதா வைத்து நம்ம சொல்றோம், பலனை வச்சு சொல்றோம், அடிப்படையா வச்சு சொல்றோம். அப்படி சொல்லும் போது உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா சனி ஒரு பாவ கிரகம், சந்திரன்றது மனோகாரகன். அது எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் நடக்கும் போது உங்களுக்கு நீங்க செய்யற செயல்ல ஒரு கவனக்குறைவு இருக்கும். கவனக்குறைவு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செயல்ல நம்மளுக்கு ஃபெயிலியர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்போ நம்ம கவனத்தோட செயல்படுறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஃபெயிலியரும் வராது. அதே மாதிரி அந்த சனியாகப்பட்டவர் என்ன சொல்றாரு நமக்கு வாழ்க்கையில, மிக எளிமையான பாடம் என்னன்னா எளிய வாழ்க்கையை வாழுங்க, எல்லோரும் அதிகமான ஒரு ஆன்மீக விஷயத்துல ஈடுபாடா இருங்க. தெய்வ வழிபாடுதான் எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி. பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு, தெய்வம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் கிடையவே கிடையாது, இந்த நவ கிரகங்களும் கிடையவே கிடையாது. தெய்வத்திற்கு ஆணைக்கு உட்பட்டுதான் இந்த நவ கிரகங்களும் செயல்படுது. நீங்க செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியத்திற்கு உண்டான ஒரு பலன்களை தான் இப்போ அந்த வாழ்க்கையினுடைய பலன்களா நவ கிரகங்களினுடைய பலன்களா அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுல சனின்னு சொல்லக்கூடியவர் நீதிமான். நீங்க எப்பவோ செஞ்சிருப்பீங்க, உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க இந்த 7.5 சனியில அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். சனி உங்களுக்கு கர்மாவை கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக இருக்கும்போது நம்ம இன்னொருத்தர குற்றம் சாட்டியோ இல்ல நம்மளுடைய செயல்கள் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்படுறதுனாலயோ எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் யாருக்குமே கிடையாது. நம்ம ஏன் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டீங்கன்னாலே, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பின்னடைவையும் கொடுக்க மாட்டார். அததான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு அந்த உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல உங்களுடைய ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் ரீதியாக சில மாற்றங்களா கண்டிப்பா பண்ணிக்கணும். சில மாற்றங்கள்னு சொல்லும் போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரலாம். ஒரு மூலதனம் கிடைக்குது அப்படின்ற போது யாராவது சும்மா இருப்போமா? யாரோ ஒருத்தர் உன்னுடைய தொழிலுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படி இருக்கும்போது நம்ம 7.5 சனியை பார்ப்போமா, இல்ல கண்டக சனியை பார்ப்போமா, இல்ல அஷ்டம சனியை தான் பார்ப்போமா? எந்த சனியும் பார்க்க முடியாது. நமக்கு கையில காசு இல்லாத வரைக்கும் நம்ம அந்த சனியின் மேல பாரத்தை போட்டு சனி தான் நமக்கு எல்லாம் பண்ணுது, ராகு கேது தான் நமக்கு எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்க போறோம். அதே மாதிரிதான் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வராங்கன்னா உங்களுடைய
தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு மாற்றங்களை நீங்க செய்ய வேண்டும். இல்ல எனக்கு லோனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்களை வச்சுக்கோங்க. தொழில் ரீதியாக சில பிரயாணங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலதான் இவ்வளவும் கொஞ்சம் பொறுமையா கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். நல்ல தொழில்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு, நீங்க இதை செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக இருக்கிறதுனாலதான். ஏன்னா உங்களுடைய லாப ஸ்தானாதிபதி யாரு? சனி பகவான். அவர் உங்களுடைய நட்சத்திரத்து மீது பயணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லாபம்ன்றது வரையறுக்கப்பட்ட ஒண்ணு. அதை நீங்க எப்படி நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்றதுதான் இந்த சனி பகவான் செய்யக்கூடிய வேலை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு லாட்ரி அடிக்க யோகம், லாட்ரின்னு சொல்லாம இல்லீகலா சில விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லீகலா செஞ்சீங்கன்னா அந்த ஜென்ம சனி உங்களை சும்மாவே விட மாட்டார், வச்சு செஞ்சிருவாரு. இந்த வருடம் இல்ல, இன்னும் 2 வருடத்துக்கு உங்களால எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த சனி பகவான் கிட்ட கொஞ்சம் நம்ம வாழை ஆட்டும் போது கொஞ்சம் கவனத்தோட ஆட்டணும்னா நம்ம தப்பிச்சோம். இல்ல நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆட்டும் போது மிக பெரிய அளவுலையும் நீங்க பாதிக்கப்பட்டுருவீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். அதனால கொஞ்சம் கவனத்தோடையும் நல்ல எளிமையாகவும் சில பிரயாணங்களை வைத்தும் உங்களுடைய முடிவுகளை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி தான். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு லாபங்கள், அடுத்து தொழில்ல நிறைய வளர்ச்சி, தொழில்ல 2-3 தொழில் செய்யக்கூடிய யோகமான ஒரு காலகட்டங்கள், வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய ஆபீஸ் லெவல்ல நீங்க நல்ல ஒரு உயர் அதிகாரியா ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே மிக சிறந்த ஒரு யோக காலகட்டமாக இருக்க போகுது. யாராவது உங்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னு பயமுறுத்தினாங்கன்னா நீங்க அசரவே அசராதீங்க. ஜென்ம சனின்னு பயப்படுற வரைக்கும் தான் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே தவறாகும். நீங்க அதை பயப்படாத வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் தவறாகாது. தவறாக முடிவெடுக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம்தான். அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் யோகா போன்ற கலைகள் எல்லாம் பண்ணுங்க. நிறைய தெய்வ கோயில்களுக்கு போங்க. போக போக உங்களுடைய கர்மாக்கள் தீர்ந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி ஒரு முக்கியமான ஒரு பேசிக் ஒரு பாயிண்டா தான் இருக்கும். நான் குழந்தைகளுக்காக இது பண்ண போறேன், நான் குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், நான் குழந்தைகளுக்காக இந்த செலவு பண்றேன் அப்படின்ற அந்த குழந்தைகள்ன்ற ஒரு இது உங்களுக்கு ஒரு பேசிக்காவே இருக்கும். என் குழந்தைகள் நல்லா இருப்பாங்களா, இந்த 2025ல என்னுடைய குழந்தைகள் செட்டில் ஆயிடுவாங்களா, இந்த 2025ல என்னுடைய குழந்தைகள் நல்ல வளர்ச்சியை தருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியே இருக்கும் பெண்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதுல முழு சதவீதம் 100% உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. அவங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை துயரத்தை துடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. நீங்களும் வளரக்கூடிய ஒரு நேரம். ஒரு தெம்போட தன்னம்பிக்கையோட முயற்சியோட சில விஷயங்களை செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் பெண்களுக்கு மிக அருமையான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.